தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியானது நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த கட்சி கொடியில் என்ன சின்னம் வெளியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து தற்போது லோகோ ஒன்று இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகன் வழங்க கேட்கலாம். ஜெகன், வணக்கம். இந்த லோகோ என்பது எது தொடர்பானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? என்ன தகவல்கள் ஜெகன்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் கொடியானது நாளை அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொடியை ஏற்றுகிறார். இந்த நிலையில் பார்க்கும்போது நாளை காலை சரியாக 10 மணி முதல் 11 மணிக்குள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இடம்பெற போகும் அந்த சின்னம் என்ன சின்னம் இருக்க போகிறது என்ற கேள்வி பலரால் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக வாகை மலர் இடம்பெற போவதாக முன்பு ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது மேலும் ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. சமத்துவத்தை போற்றும் வகையில் புதிய சின்னம் ஒன்று அந்த கொடியில் இடம்பெற இருக்கலாம் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. முன்பு சொன்னது போல பார்த்தீங்கன்னா 2 வகையான கொடிகளை முன்பு தயாரித்து வைத்த நிலையில அதனை முடிவு அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் தேர்வு செய்திருக்கிறார். இந்த 2 வகையான கொடிகள் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த வாகை மலர் இருக்கக்கூடிய அந்த கொடியாகவும் இருக்கிறது. இன்னொன்று சமத்துவத்தை போற்றும் வகையில் ஒரு லோகோ இடம்பெற்றதாக கூறுகிறார்கள். வாகை என்றால் வெற்றியை குறிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியில் பாத்தீங்கன்னா வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த வெற்றியை போற்றும் வகையில் அந்த சின்னம் இடம்பெற போவதாக முன்பு கூறியிருந்தார்கள். மேலும் அந்த கட்சியின் பெயரின் கீழ் பார்த்திருந்தால் பொதுவாகவே தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டும் போது கீழே பார்த்திருந்தால் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் அதனை மையமாக சமத்துவத்தை போற்றும் வகையில் புதிய லோகோ ஒன்று தயாரித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த லோகோவும் அதில் இடம்பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் நிலையில் நாளை விஜய் ஏற்ற போகும் கொடியில் என்ன லோகோ இடம்பெற போகுது என்பதை குறித்து அக்கட்சியின் தொண்டர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். வாகை மலரா அல்லது சமத்துவத்தை போற்றும் புதிய லோகோவா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.